ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். ஈத் அன்னைக்கு நம்ம விலாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஈதுக்கு மொதல் நாள் மருதணி அரைச்சிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு விடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு மருதணி வச்சு விட்ருந்தேன். அவளுக்கு மருதணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் மருதணி வச்சுட்டு ஈவினிங் போல் மருதணி ரிமூவ் பண்ணியாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நேரம் வச்சில்ல. அதுக்கப்புறம் அசருக்கு தொழுவணும்னு சொல்லிட்டு தொழுதாச்சு. தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு அன்றைக்கி நோன்பு வச்சுருந்தேன். நோன்பு வச்சதுனால கஞ்சி, சம்பால், இது சுண்டல் கிரேவி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சமோசா, வடை, உருளைக்கிழங்கு போண்டா எல்லாமே வாங்கியிருந்தோம். வீட்டில் எது செய்யலாம், எல்லாம் கடையில் தான் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா பாக்ஸில் லைட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நோன்பு திறக்கிற டைம் வரும்னு சொல்லிட்டு அதிர்ச்சிந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். இதுதான் அந்த சுண்டல் கிரேவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்குற ஆடு ஈவினிங் கட்டிட்டாங்க. அதாச்சும் ஒரு கிளிப் எடுத்தேன், உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு இந்த ஆடு தான் குர்பானி கொடுத்தோம். அதுக்கப்புறம் 8 o'clock போல் நைட்டு மறுநாள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வட்டலப்போ தான் செஞ்சேன். முட்டை, மில்க், அதுக்கப்புறம் மில்க் பவுடரு, சீனி, நட்ஸு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு இது மாதிரி பவுலில் ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஒரு அரை மணி நேரம் எடுத்தால் வட்டலப்பம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மட்டன் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு மட்டன் கிரேவிக்கு எல்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சு. இது சிக்கன் கிரேவி செஞ்சு முடிச்சுட்டேன். எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இதையும் சரி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே ஜாலர் முஸ்தபா சொல்லலான்னு சொல்லிட்டு ஜாலர் முஸ்தபாக்கு உள்ளடம்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜாலரும் வீசி வச்சாச்சு. நைட்டு மறுநாள் காலையில் போடுறதுக்காக ஈட்டு ட்ரெஸ் எல்லாம் நைட்டே நான் எடுத்து வச்சேன். இது பொண்ணுக்கு வாங்கிட்டு பொண்ணுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு. இது எனக்கு வாங்கின சாரீ இதையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு நைட் நாங்கள் இது கேஷ்ஃபுல்லாக போடுறதுக்காக இது ஒரு ஃப்ராக் எடுத்து வச்சு நைட்டு தூங்கிட்டாச்சு. காலையில் தொழுவ போகலான்னு சொல்லிட்டு 6:30க்கு ரெடியாகி எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் கிரவுண்டில் தான் பெருநாள் தொழுகை நடக்கும். அங்கே தான் போய் தொழுதோம். அங்கே போயிட்டு அங்கே வாட்ரு, ஜூஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு தொழுகைக்கு போய் தொழுதுட்டு வந்தாச்சு. தொழுது முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் சலாம் கொடுத்துட்டு சேரிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு சிக்கன், மட்டன் கிரேவி அப்போ அங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தது தான் இதில். வீட்டுக்கு நைட்டு வச்ச சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி எல்லாத்தையும் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்லாண்டு அன்றைக்கி நாங்கள் பரோட்டா, ஜாலர் முஸ்தபா இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். முஸ்தபா பரோட்டா எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குர்பானிலாம் நல்ல விதமாக கொடுத்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு குர்பானியும் கொடுத்தாச்சு. கிளிப்ஸ் அது எடுக்க முடியல. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். மட்டன்லாம் சேர்த்து செஞ்சுருவோம், மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி எல்லாம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும்
ரிலேஷன் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டோம் ஈவினிங் போல். அங்கே அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் ஈவினிங் போல் வாங்கி சாப்பிட்டோம். அந்த கிளிப்ஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்கி இது அன்னைக்கு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியிலையும் கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களுக்கு பெருநாள் போச்சு. உங்களுக்கெலாம் எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.